ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆனந்தி பாண்டியன் சேனலில். இன்றைக்கி ஒரு ரிவ்யூஸ் வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இது என்ன டப்பானா, நான் ஊறுகாய் வாங்கின டப்பா தான். மார்க்கரில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த அளவு நம்ம நெருப்பு வச்சு ஹோல் போட்டுட்டு வந்துடலாம். அங்கே பாருங்கள், கட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இது நீங்கள் லயன் டேட்ஸ் வாங்கினா சின்ன பாட்டிலாக இருந்தால் அதில் கூட நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கண்ணாடி கிளாஸில் இன்னும் பார்க்க நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும். இது ஆன்லைனில் கூட இந்த மாதிரி விற்கிறாங்க. 150 ரூபா 200 ரொம்ப ரேட்டு போட்டு நம்ம வாங்க தேவையில்ல. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டாக இருக்கிற கண்ணாடி பாட்டில், இந்த மாதிரி ஊறுகாய் வாங்கினா டப்பா, எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி டப்பா இருந்ததுன்னு ஒரு ஐடியாவுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் கண்ணாடி கிளாஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆயில் மொண்டு தோசைக்கு ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் மூடி வச்சிடலாம். டைனிங் டேபிளில் கூட ஊறுகாய், உப்பு, பொடி இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் வச்சிங்கன்னா கண்ணாடி கிளாஸில் நல்லா பார்க்க நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் பொடி வச்சு காட்டுறேன் பாருங்கள். இட்லி பொடி நல்லா டைட்டாக அந்த மூடி இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு சின்ன ஒட்டையை போட்டு நல்லா டைட்டாக நீங்கள் ஸ்பூன் விடணும். இந்த மாதிரி பொடி போட்டுக்கிட்டு அப்படியே கூட மறுபடியும் நீங்கள் மூடி வச்சிடலாம். இது 2 செட்டு சேர்ந்தது 400 ரூபா 500 ரூபாங்கிறாங்க. இவ்வளோ காசு போட்டு வாங்காத நீங்களே வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஜாடி எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இதோட மூடி கை தவறி போட்டுட்டேன், உடஞ்சிடுச்சு. பார்க்க ஆனால் சூப்பராக இருக்குது. தூக்கி போடவும் மனசு இல்லை. கிச்சனுக்கு ஒரு ஆர்கனைசராக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். வாங்க என்னவா யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இது ஃபுல்லாக அரிசி, உப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு கத்தி ஸ்டாண்டாக தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜாடி சூப்பராக இருக்குது. தூக்கி போடாத கிச்சனில் இந்த மாதிரி கத்தி ஸ்டாண்டாக நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிங்கன்னா பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும், ரிச்சாக இருக்கும் பார்க்க. பாருங்கள், வச்சுட்டேன். இப்போ செல்ஃபில் ஒரு ஓரமாக வச்சு பாருங்கள். இந்த மாதிரி மூடி போன டப்பா, கிளாஸு, கண்ணாடி கிளாஸில் கூட வச்சிங்கன்னா இன்னும் பார்க்க சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இந்த சின்ன டப்பா எங்கே கிடைக்குதுன்னா, நம்ம ஹோமியோபதியில் மாத்திரை வாங்கினா இதில் போட்டு தராங்க. சரி, இது தூக்கி போடாத என்னவாக ரீயூஸ் பண்ணலான்னு தான் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக இருக்குது. இதை வாங்க நான் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு டப்பா ஃபுல்லாக கோலம் மாவு எடுத்துகிட்டு சின்னதாக இந்த அருக்காலில் வாசல்லலாம் சின்ன கோலம் போடுவாங்க பாருங்கள், அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு முன்னாடி சின்னதாக இருக்கிற வாசப்படி அதுக்கெல்லாம் கூட கோலம் போடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. சின்ன ஹோலாக போட்டிங்கன்னா போட இன்னும் நல்லா அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐடியாவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னன்னு பார்க்கலாம். சின்ன சின்ன பொருள் போட்டு வைக்கிறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தையல் மிஷின் வச்சுருக்கவங்களாம் அந்த ஹூக்கெல்லாம் டப்பாவில் வச்சுருந்தீங்கன்னா அங்கங்கே கொட்டி இறஞ்சிடும். இந்த மாதிரி சின்ன டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா தேவையான போது மட்டும் எத்தனை ஹூக்கு தேவையோ அத்தனை எடுத்துக்கலாம். பார்க்கவும் சின்னதாக பாக்ஸ் இருக்கிறதுனால நீட்டாகவும் இருக்கும், இடமும் அதிகமாக தேவைப்படாது. பாருங்கள், இந்த நம்ம ப்ளவுஸ்க்கு தைக்கிற அந்த ஹூக்கை தான் அதில் போடுறோம் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் போட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டன் அது மாதிரி போட்டு வச்சுக்கலாம். எவ்வளோ 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். ஃபுல்லாகவே அந்த பாக்ஸ் ஃபுல்லாக கொட்டுறதுக்கு கரெக்டாக இருந்தது பாருங்கள். இப்போ அது ஃபுல்லாக ஹூக் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நீங்கள். அடுத்தது ஊசியும் அங்கங்கே போட்டிங்கன்னா மிஸ் ஆகிடும். அந்த மாதிரி ஊசி போட்டு வைக்கவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தையல் மிஷினோட ஊசி, தைக்கிற ஊசி, எந்த ஊசியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எங்கேயும் மிஸ் ஆகாத அப்படியே இருக்கும். ஊசி போட்டு வச்சுக்கிறது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியூர் எங்கேயாச்சும் நீங்கள் போகிறீங்கன்னா இதில் கொஞ்சம் சால்ட்டு, பெப்பர் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். தையல் மிஷினுக்கு ஆயில் போடுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் கேனெலாம் கடையில் வாங்க போனீங்கன்னா 15 ரூபா 20 ரூபா. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பாக்ஸையே நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். தையல் மிஷினில் பாருங்கள் சின்ன சின்ன ஹோலாக இருக்குது. அந்த ஹோலுக்கு கரெக்டாக ஆயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்குது பாருங்கள். சின்ன பாக்ஸாகவும் இருக்குது. அந்த ஹோலில் எண்ணெய் போடுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. வேஸ்ட்டாக தூக்கி போடாத இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மிஷின் வச்சுருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஷினுக்கு ஆயில் போட யூஸ் பண்ணிக்கலாம். தையல் மிஷின் ஊசி போட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சின்ன சின்ன ஹூக்கு, பட்டன் இதெல்லாம் போடக்கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
சால்ட் உப்பு இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆயில் விட்டு தோசைக்கு ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தோசையில் ஊற்றுறதுக்குலாம் சின்ன ஹோலாக போட்டு ஊற்றினீங்கன்னா கரெக்டாக சுற்றி ஊற்றுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். தூக்கி போடாத இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த டப்பாயில் எவ்வளோ ரீயூசஸ் இருக்குது. தூக்கி போடாத இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு. வாங்க அடுத்த ஐடியா என்னன்னு பார்க்கலாம். இது நல்லா பெரிய பாக்ஸாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஸ்பூனு ஸ்போக்கு தேங்காய் திருவி நிறைய இதில் போட்டு வச்சுருக்கேன். செல்ஃபில் ஒரு ஓரமாக வைக்கும்போது சாஞ்சி சாஞ்சி அதெல்லாம் கொட்டிடுது கீழே. இதை எங்கேயாச்சும் மாட்டி விட்டால் நல்லா நீட்டாக இருக்கும் பார்க்க அப்படின்னு பார்த்தா இதுக்கு மாட்டுறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி மாட்டுறதுக்கு இல்லாத டைமில் இந்த மாதிரி கிளிப் போட்டுட்டு எஸ்ஸுக்கு 2 இருந்தால் போதும். பாருங்கள், நம்ம கிச்சனோட ஜன்னலில் இந்த மாதிரி நீங்கள் எஸ்ஸுக்கு போட்டு மாட்டி விட்டிங்கன்னா பார்க்க நீட்டாகவும் இருக்கும். ஒரு ஓரமாக மாட்டி விட்டுருக்கோம். தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸுக்கு மூடி இல்லாதது மாட்ட முடியாததெல்லாம் எஸ்ஸுக்கு போட்டு இந்த மாதிரி நீங்கள் மாட்டிக்கலாம். ஜன்னலில் கிச்சன் ஜன்னலில் மாட்டி விட்டிங்கன்னா இடமும் உங்களுக்கு சேவ் ஆகும். பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா என்னான்னு வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி லிக்யூட் வாங்கின பாக்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாத. நம்ம நிறைய ரீயூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பாருங்கள், மார்க்கரில் வரைகிறேன் பாருங்கள். அந்த குறிக்கிற அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதை எதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன்ப்பா. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, அடிக்கடி நீங்கள் ஃப்ரெண்டுன்னு எதுக்கு வீடியோவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இனிமேட்டுக்கு ஃப்ரெண்டுங்கிறத கம்மி பண்ணி யூஸ் பண்ணுறேன்ப்பா. பாருங்கள், கட் பண்ணிட்டு வந்துட்டேன். வாங்க இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். கிச்சனில் சின்ன சின்ன பிளேட்டு நம்ம நிறையா வச்சுருப்போம் சின்ன பொருளாக மூடுறதுக்கு. ஆனால் தேடும் போது கிடைக்காது. இந்த மாதிரி பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன பிளேட்டு போட்டு வச்சுக்கலாம். இல்லைனா சின்ன சின்ன கிண்ணம் பாருங்கள், இந்த மாதிரி தொட்டுக்க வைக்கிற கிண்ணம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐடியாவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன சின்ன பிளேட்டு சின்ன கிண்ணெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நான் வீடியோவில் ரீயூஸ் வீடியோஸில் போட்டிருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு காட்டலாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டியிருக்கேன். 3 சைஸில் கட் பண்ணியிருக்கேன். அந்த கீழே இருக்கிற வந்து நம்ம பாத்ரூம் டோருக்கு கட் பண்ணல மீதி பீஸை தான் வச்சுருக்கேன். வச்சுட்டு 3 சைஸில் கட் பண்ணிவிட்டு பெரிய சைஸில் சின்ன சைஸு நடு சைஸுன்னு கட் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸில் பாருங்கள், பெருங்காயம் உப்பு மிளகுத்தூள் எது வேணாலும் வச்சுக்கலாம். அடுத்ததில் ஸ்பூன் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்ததில் கத்தி, காய் கட் பண்ணுற கத்தி, மாவு க்ளீன் பண்ணுறது, கிரைண்டரில் ஓரத்தில் தள்ளுறதுக்கு மாவு தள்ளுறது, இதெல்லாம் கூட போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையானது எது வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், இதையும் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கிச்சனில் ஒரு ஓரமாக வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இடமும் சேவ் ஆகும். இது வந்து நான் வந்து கத்தி வாங்கின பாக்ஸில் எங்கள் பசங்க பாருங்கள் கலரிங் பண்ணியிருக்காங்க கிச்சனில் மாட்டி விடுறதுக்காக. பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கத்தி வாங்கிட்டு வந்த கவர் தான், அதில் கலரிங் பண்ணியிருக்காங்க. சரி உங்கள் கூட காட்டலாமே, உங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க்கு இந்த பெயிண்டிங்லாம் காட்டி ரொம்ப நாளாச்சு எங்கள் பசங்க செஞ்சது. சரி இதை காட்டலாமேன்னு தான் காட்டியிருக்கேன். இந்த பெயிண்டிங் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.